அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 5 புதன்கிழமை 5/8/2026. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல்ல கேள்வியை பாருங்கள். தேசிய கீதம் என்பதை இப்படியும் கூறலாம். கீதம் அப்படிங்கிறத பாட்டு இல்லை பண் அப்படின்னு சொல்லலாம். தேசிய கீதம்னு நம்ம ஜனகணமன தான் சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனாங்கல்ல, இது தேசிய பண் சொல்லலாம், இல்லைன்னா நாட்டு பண்ணு சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்டு பண் அப்படின்னு எழுதுவேன். நாட்டு இப்பண்ணு வந்து 3 சுழின்னு வரும். ஓகேங்களா? நாட்டு பண்ணுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தேச பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, நமது தேசிய கீதத்தை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே. இந்த நாட்டை குறிப்பிட்டால் அதன் அண்டை நாடான ஸ்வீடன் என்பதும் நினைவுக்கு வரும். நான் பக்கத்தில் இருக்குங்க. ஸ்வீடன் பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா நார்வே சொல்லலாம். நார்வே சொன்னீங்கன்னா நார்த் ஐரோப்பாவில் உள்ளவங்க. இது இல்லாமல் வந்து ஸ்காட்லாந்து யூனியனில் உள்ளக்கூடியவங்க. ஓகே, நார்வே ஸ்வீடன் அப்படின்னா நீங்கள் ஃபுட்பாலில் நிறைய பார்க்கலாம். 6 இடமிருந்து வளம் என்ன? கோடையில் தோலில் ஏற்படக்கூடிய கொப்பளம். கோடை நம்ம வெயில் காலத்தில் கையில் ஏற்படக்கூடிய கொப்பளம், தண்ணீர் கம்மியாக இருக்கையில் கொப்பளம் ஃபார்ம் ஆகும். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வேனல் கட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஹீட் பாயில் அப்படின்னு சொல்லுவோம். வேனல் கட்டி. ஸோ வேனல் கட்டின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ஹீட் பாயில் இல்லைன்னா ஃபர்னிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 மேலேருந்து கீழே என்ன? 2ல் ஆரம்பிச்சு இல்லில் முடியுதுங்க. துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளிப்படுவதன் விவரிப்பு. துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளியாகக்கூடியதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டுமீல் அப்படின்னு சவுண்டு வரும். ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? 16 வயதினிலே திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஏச்ச பாத்தியம். 16 வயதினிலே வந்து 1995 பாரதி ராஜாவில் வந்துச்சு. சப்பானின்னா கமல், ரஜினிக்கு பரட்டை. ரஜினியோட டைலாக் எப்படி இருக்குன்னா இது எப்படி இருக்கு? சரிங்க. அப்போ 8 இடமிருந்து வளம் என்ன? கீழ் வாயை திறக்க மூடவும் உதவுகிறது. நம்ம வாயை திறக்க மூடுறதுக்கும் உதவக்கூடியது என்னன்னு சொல்லலாம்னா தாடை. அப்போ 7 மேலேருந்து கீழே என்ன? கதான்னு ஆரம்பிக்கு. கதை எழுதுபவர். கதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கதை ஆசிரியர். அதை சேர்த்து சொல்லுங்கள். கதாசிரியர். கதை ஆசிரியர், கதாசிரியர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 11 இடமிருந்து வளம் என்ன? ராணி, குயின். குயினை வந்து என்னன்னு சொல்லலாம்? அரசின்னு சொல்லலாம். சீனில் முடிஞ்சிருக்கு, அரசி. 11 மேலேருந்து கீழே என்ன? வேஷம். வேஷம்னா இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 13 இடமிருந்து வளம் என்ன? நெய்வேலி என்றதுடன் நினைவுக்கு வரக்கூடியது. நெய்வேலினா பழுப்பு நிலக்கரி. ஸோ நிலக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நிலக்கரி. அங்கே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு அங்கே கரண்ட் எடுக்கவும் செய்தாங்க. ஓகே, 1962 ஆரம்பிச்சது கரண்ட் எடுக்க. ஓகே, அப்போ மேலேருந்து கீழே பாருங்கள். வேஷம் போடுறதுக்கு பூசுவதுன்னு சொல்லலாம். வேஷம் போடுவதற்கு பூசுவது அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்கப் ஐட்டம். வேஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். என்னதுன்னா அரிதாரம் அப்படின்னு சொல்லலாம். அரிதாரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேக்கப் ஐட்டம், அதாவது ஒப்பனை பொருள். இந்த மஞ்சள் கூட கல் சேர்ந்து ஒரு மாதிரி மிக்சிங் பண்ணக்கூடிய பொருள் அரிதாரம். நாடக கலைஞர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வேஷம்னா ஒப்பனைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே இந்த வேர்டு தான் வரும். இது மேக்கப் ஐட்டம்னு சொல்லலாம். 17 இடமிருந்து வளம் என்ன? இது கரெக்டான செக் பண்ணிக்கலாம். வில்லிலேருந்து விடுபடுவது. வில்லிலேருந்து எது விடுபடும்? அம்பு. ஆச்சரியில் சொல்லுவோம்ல, வில் அம்பு. அம்புக்கு நம்ம இன்றைக்கி வேறு சொன்னோம். கணை, இன்னும் வாடின்லாம் இருக்குது. 17 மேலேருந்து கீழே என்ன? இது உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்.
என்னன்னு சொல்கிறாங்க, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடிங்கிறதுக்கு நம்ம கை வச்சு அடிக்கிறது இல்லை, அதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று திருவடி, கடவுளுடைய பாதத்தை சரணடைஞ்சவங்களுக்கு அண்ணன் தம்பி உதவ மாதிரியோ உதவ மாட்டாங்க, வேறு மாதிரி இருக்கும். 2வது அடிங்கிறது அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, 18 மேலேருந்து கீழே. டேஷ் நம்மளுக்கு பகை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகை நமக்கு பகை. ஸ்மோக்கிங், அடுத்தவங்க ஸ்மோக் பண்ணுறதும் பக்கத்தில் இருக்க நமக்கு பகை தான். 20 இடமிருந்து வலம் என்ன? கரங்கள், ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம், கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 19 மேலேருந்து கீழே என்ன? முள்ளம்பன்றிக்குள் கடிகாரத்தில் காணப்படுவது. 19 நம்ம மேலேருந்து கீழே என்னென்னா, முள்ளம்பன்றிக்கு கடிகாரத்தில் காணப்படுவது. கடிகாரத்துக்குள்ள முள் இருக்குங்க, ஓகேங்களா? மணி நேரம், நிமிஷத்துக்கு, நொடிக்கெலாம் முள் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிளாக்கான்னு கேட்டுறாதீங்க. 19 இடமிருந்து வலம் என்ன? ஒருவது டேஷ் கிழிந்தது என்றால் அவரது வேஷம் வெளிப்பட்டு விட்டது என போகும். இதுக்கு ஹிண்ட் எதுவும் வேணுங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? அவசர கொடுக்கையோட ஒப்பிடும் பருப்பு. சரியான அவசர கொடுக்க, சரியான முந்திரி கொட்டை மாதிரி முந்தாத எதை எடுத்தாலும், ஸோ முந்திரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 19க்கு இன்னொரு ஹிண்ட் வேணும். 12 மேலேருந்து கீழே என்ன? மிக குறைவாக, ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லலாம்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கம்மியாகன்னு எழுதலாம். இப்போ 19 இடமிருந்து வலம் சால்வ் ஆகுது. என்னன்னு பாருங்க. ஒருவரது டேஷ் கிழிந்தது என்றால் அவரோட வேஷம் வெளிப்பட்டு விட்டது என பொருள். ஒருவரோட முகத்திரை கிழிந்ததுன்னா அவரோட வேஷம் வெளிப்பட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? மூல ஆன்ஸுக்கு. கோழி வந்ததா இல்லை இதில் முதல்ல வந்துச்சா? கோழி முதல்ல வந்துச்சா இல்லைன்னா முட்டை முதலில் வந்ததான்னு கேட்காங்க. நான் கோழி முதல்ல வந்தேன்னு சொல்கிறேன் பதில். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பாருங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? நாட்குறிப்பு. நாள் குறிக்கக்கூடியது. நாட்குறிப்பு அப்படின்னா இது எதுக்கு தமிழ் வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரி. நம்ம டெய்லி எழுதக்கூடிய இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் நாட்குறிப்புன்னு சொல்கிறோம். சரிங்க. 14 இடமிருந்து வலம். 7 ஆரம்பிச்சு மீள முடியுது. சுவையா உணவை சாப்பிட்டதும் சிறுவர் சிறுமியர் உச்சரிக்கும் சொல். டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு இருந்ததுன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எம்மியாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த ஹிண்ட் எங்கே வாங்கன்னா 12 இடமிருந்து வலம் என்ன? பதிவு மனமென்மை. பதிவு இல்லைன்னா மென்மையாக இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லலாம்னா கனிவு அப்படின்னு சொல்லலாம். கனிவுன்னா நம்ம இறக்கத்துக்கு கூட யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டு, ஓகேங்களா? அன்பு, இறக்கம், கரிசனம், மென்மை எல்லாத்துக்குமே சொல்லக்கூடியது. ஓகே, 9 மேலேருந்து கீழே என்ன? கொஞ்சம் கூட மனசில் டேஷ் இல்லாதவர். கொஞ்சம் கூட மனசில் ஈவு இறக்கம் இல்லாதவர். ஈவுனா பாசம் எதுவுமே இல்லாதவர். 9 இடமிருந்து வலம் என்ன? பாலைவன சோலைகளில் இந்த மரங்களை காண முடியும். பாலைவனத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா பேரிச்ச மரம் கிடைக்கும். அங்கே என்ன மரம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் ஈச்ச மரம் பார்க்கலாம். ஓகே, அப்படின்னா 10 மேலேருந்து கீழே என்ன? வஞ்சக திட்டம். அடுத்தவங்களுக்காக வஞ்சகம் பிளான் பண்ணுறது என்னென்னா சதி திட்டம் தீட்டுதல், சதி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? இறந்தவர்களின் நினைவுக்காக எழுதப்படுவது டேஷ் சின்னம்னு கேட்டுட்டாங்க. சின்னம்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? நினைவு சின்னம் எழுப்புவாங்கன்னு சொல்லலாம். நினைவு இச்சின்னம் எழுப்புதாங்க. அப்போ 4 மேலேருந்து கீழே இடம் என்ன? மறந்து போ. இதுக்கு எது சொல்? என்ன நினச்சிக்கிட்டே நினை. ஓகேங்களா?
பதில் என்ன? நினை. கடைசி கேள்விங்க, 5வது இடமிருந்து வலம் என்ன? டேஷ் ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும். இதுவும் நேற்று வந்த இதாங்க பாட்டு. உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேணும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். இதுவும் படம் பேர் என்ன படம் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய பாவை 1964 வந்தது. சரிங்க, தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, நன்மை அதிகரிக்க, நம்ம செஞ்ச நல்ல விஷயம் அதிகரிக்க நம்ம என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது, யார் சொன்ன நல்ல விஷயம் சொன்னாலும் எடுத்துக்கிடணும். எங்கள் கடவுள் உங்கள் கடவுள்னு எதுவுமே இல்லை. அறிவியல் ஆயுதம் பிளாஸ்டிக் டு ஹைட்ரஜன். ஓகேங்களா? பிளாஸ்டிக்லேருந்து ஹைட்ரஜனை வந்து உருவாக்கக்கூடியதை கார்பன் வெளியீட்டை தடுக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நீளமான எல்கைகள், எந்த நாடுலாம் நீளமான எல்கை வச்சுருக்காங்க அப்படின்னா ரஷ்யா. ஓகேங்களா? நன்றிங்க.